அதனால ரஜினிகாந்த் இளையராஜாவை மேடையில் அசிங்கப்படுத்திட்டாருங்க மாதிரி சில பேர் பேசுறாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் எப்படி பாக்குறேன், இளையராஜா சொன்னதை இவர் கூட சேர்ந்து கொஞ்சம் ஜாலியா அதை கூத்தடிச்சு விட்டாரு. ஏன்னா அந்த மேடையை ஒரு என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறாரு இளையராஜா. தனக்கான மேடை, தன்னை எல்லாரும் கொண்டாடுறீங்க, அப்ப ரஜினி கமல் எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லும் போது சொல்றாரு, அவ்வளவுதான். ஆனா என்ன, ரஜினி இந்த வார்த்தையை சொல்லலாமான்னு சில பேர் கேட்கிறாங்க. அப்ப சாமி என்ன பண்ணுவாருன்னா, குடிச்சிட்டு ஒரே உள்ள பொண்ணுங்களை பத்தி தான் பேசுவாரு. இந்த ஹீரோயின்ஸ் அவங்களுக்குள்ள அந்த வரும்ல வதந்திகள், அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்பாரு. சாமி மனசு ஃபுல்லா லவ், லவ்வோ லவ், அதுதான் பாட்டா மாறி இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டாரு. ஸோ ரொமான்டிக்கான ஆளு, ஒரு 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 அழகில் சிந்தனை உடையவன், ஒரு பெண்ணை நேசிக்கிறவன் தான் உலகத்தில் கவிதைகளை படைக்க முடியும். அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சக பாலினத்தவர எதிர்பாலினத்தவரை நேசிக்கணும். அதைத்தான் ரஜினி சொல்லிட்டு போனாரு. சாமி சாதாரண ஆள், நீங்க எல்லாம் ஒரு சாமியார் மாதிரி பாக்குறீங்க, லவ் அவ்வளவு ரொமான்டிக்கான ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார்.